கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பெரிதான இரக்கம் சில நாட்டெல்லாம் பல சூழ்நிலை மத்தியிலும் நடத்தி வந்தது. வேதம் சொல்வது, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவர், தொடர்ந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இது நாளின் ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் திருநாமத்தினால் உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இரட்சகராகிய ஆண்டவரே, உமது மாட்சியை விளங்கச் செய்வீராக. பரிசுத்த ஆவியாம் இந்த ஆராதனை முழு பொறுப்பெடுப்பீராக. பாடல்களின் உடைய வார்த்தைகளில் ஜெப நேரங்களில் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிழ்ந்திரு இனமே ஆத்மரி அரனை நம்பிடு அனுதினமும் பாடிடு. மனமே மகிழ்ந்திடு இனமே ஆத்மரி அரனை நம்பிடு அனுதினமும் பாடிடு. தேவனின் மகிமை வார்த்தையா இருந்து வழங்குமே சுரனை என்று மனாக்கருத்தார். தேவனின் மகிமை வார்த்தையா இருந்து வழங்குமே சுரனை என்று மனாக்கருத்தார். மனமே மகிழ்ந்திடு இனமே ஆத்மரி அரனை நம்பிடு அனுதினமும் பாடிடு. என்றென்றுமாய் பெருகி உயர்ந்திட அரணின் நீதியாய் மகிழ்ந்தே தினமே ஆத்மரித்தார். என்றென்றுமாய் பெருகி உயர்ந்திட அரணின் நீதியாய் மகிழ்ந்தே தினமே ஆத்மரித்தார். மனமே மகிழ்ந்திடு இனமே ஆத்மரி அரனை நம்பிடு அனுதினமும் பாடிடு. தோட்டத்தில் வயலில் தானிய தந்தைகள் மடிந்து போயிடும் ஆத்மரிப்பார். தோட்டத்தில் வயலில் தானிய தந்தைகள் மடிந்தே போயிடும் ஆத்மரிப்பார். மனமே மகிழ்ந்திடு இனமே ஆத்மரி அரனை நம்பிடு அனுதினமும் பாடிடு. ஆண்டதின் அகலம் ஆழமும் உயர மருந்துமே அவரின் செயலில் ஆத்மரிப்பார். ஆண்டதின் அகலம் ஆழமும் உயர மருந்துமே அவரின் செயலில் ஆத்மரிப்பார். மனமே மகிழ்ந்திடு இனமே ஆத்மரி அரனை நம்பிடு தினமும் பாடிடு. தேவனே உனக்காயாவையும் சிறப்பாய் செய்கிறார். அவரை துதித்து ஆத்மரிப்பார். தேவனே உமக்காயாவையும் சிறப்பாய் செய்கிறார். அவரை துதித்து
மறவாமல் நினைத்தீரையா, மனமாற நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தேவன் நம்மை மறக்காத ஒரு தேவன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இயேசு என் மனவாளா, என் உள்ளம் நாடிடுதே. உந்தனின் மகிமையை காயில் என்று நான் கண்டிடுவேன். உந்தனின் மகிமையின் சாயல் என்று நான் கண்டிடுவேன். காரிருள் சூழ்ந்திடும் நேரம் கானக பாதை
கனிவுடன் வழி நடத்தும் காருண்ய கரத்தால் என்னை கனிவுடன் வழி நடத்தும் தந்தை என் இயேசுவே உந்தரின் சித்தம் செய்ய எந்த நின் வாஞ்சைகள் வேண்டே என்னையே அர்ப்பணித்தேன் முற்றிலுமாக நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? நீரின்றி பாரினில் ஏதும் செய்திட இயலேன் ஐயா. நீரின்றி பாரினில் ஏதும் செய்திட இயலேன் ஐயா. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அன்பே என் இயேசுவே உந்தனின் சித்தம் செய்ய உந்தனின் வாஞ்சைகள் வேண்டே என்னையே அர்ப்பணித்தேன். எந்த நின் வாஞ்சைகள் என்னுடைய விருப்பமல்ல ஆண்டவரே, உங்களுடைய விருப்பத்திற்கு என்ன நான் ஒப்புக் கொடுக்கிறேன். காரில் சூழ்ந்திடும் நேரம் காருண்ய கரத்தால் என்னை நடத்திடும். நீரின்றி பாரினில் ஏதும் செய்திட இயலேன் ஐயா. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. என்னை நடத்துகிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடி நான் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இயேசு வல்லவர் இன்றும் நடத்துவார். இயேசு வல்லவர் இன்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் நின்று செல்லுவே. பேரிலம் அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அற்புதமா அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமா அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவே. மாறாதவர் எந்தன்
பேரின்பம் அவரின் தஞ்சமே அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. என்னை நடத்துகிற ஒரு ஆண்டவர், அவரோடு நான் இணைந்து செல்வேன் என்று பக்தர் சொல்கிறார். அற்புதமானவருடைய அன்பு, அண்டினோரை காக்கும் தூய அன்பு. அந்த அன்புள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் உன்னை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறாரே என் அன்பு சகோதரனே சகோதரி. தேவன் ஒரு காலமும் நம்மை விட்டு விலகி விடுகிற தேவன் அல்ல. அவர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர், நான் உடனே கூட வருகிறேன். எவ்விதமான நெருக்கடியில் இந்த காலவேளை காணப்பட்டாலும் உன்னை இதுவரைக்கும் நடத்தின தேவன் வனாந்திரத்தில் உன்னை நடத்துவார். அந்நிய தேசத்திலே தம்முடைய பரிசுத்தவான்களை நடத்தினார். பாலைவனத்திலே தம்முடைய ஜனங்களை நடத்தினார். கடுமையான நெருக்கடிகளும் தம்முடைய ஜனங்களோடு கூட அவர் இருந்தார். அவரே நடத்தி வந்தார். நண்பு தேவன் உன்னை நடத்த ஒரு வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அவருடைய பரிசுத்த நாமத்தை, உன்னதமான அந்த நாமத்தை இந்த காலவெல்லாம் தொடர்ந்து மகிமைப்படுத்தலாமா? என்னை நடத்தி செல்லும்படி அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை விட்டு அவர் விலகாது இருக்கிறார். தேவன் தம்முடைய தூதனை எனக்கு கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். சொந்தமாக கொண்டதின் பாக்கியம், இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியம், திருவைகள் தினம் தினம் என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. ஒரு கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியம், இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியம், இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என்னை கண்மணி போல் காத்திட்டீ, காரியம் வாய்க்க செய்தி. என்னை கண்மணி போல் காத்திட்டீ, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. இதை காட்டிலும் பெரிதான மேன்மை ஒன்றுமில்லையா? உம்மை சொந்தமாய் கொண்டது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். நேர்வழியாய் என்னை நடத்துகிறவர், நீதியின் பாதையில் என்னை கொண்டு செல்கிறவர், புது கிருபைகளை தினம் தினம் தந்து என்னை நடத்துகிற தேவன் நீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே,
வல்லவரே உம்மை ஆராதி, நல்லவரே உம்மை ஆராதி, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சிலுவை ஆராதிப்பேன். இது ஒருவரை துதிக்கு பாத்திரர். உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. உமக்கே மகிமை, உமக்கே கனத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம், உமக்கே நாங்கள் புகழை கொண்டு வருகிறோம். நீங்க மாத்திரம் உயர்ந்திருக்கிறோம். நீர் சர்வலோக ராஜா, சர்வ வல்லமுள்ள தேவன், சகலத்தை நீர் சிருஷ்டித்தவர். தேவரினுடைய சித்தம் எங்களை நிறைவேறும்படியாக எங்களை நீர் சிருஷ்டித்து உருவாக்கியிருக்கிறீர். செய்கையை நாங்கள் இருக்கிறோம். நீங்களை பயன்படுத்த நீ வல்லவராய் உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றினை விளங்க செய்யும். உங்களுடைய திருச்சத்தை நிறைவேற ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ மாத்திரம் உமக்கே சகல மகிமை கனம் புகழும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வேத வசனத்தை நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டில் தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், இதிலும் பெரிதானவளை காண்பீர்கள். தேவன் பெரியவராயிருக்கிறார். ஆகவே அவர் பெரிய காரியங்களை செய்வார். தேசம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, மகிழ்ந்து களி கூற வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். எந்த மனிதனாலும் எந்த ஒரு காரியத்தில் செய்துவிட முடியாது என்பதை இந்த வேதாகம பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனம் யோவேலில் உரைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்று
வேதாகமத்தை நாம் புரட்டி பார்த்தால் பயப்படாதே என்று ஆண்டவர் சொன்னதற்கான காரணம், அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் வருவதற்கான காரணம் என்ன என்பதை, ஆகவே அவர்கள் தாங்கள் அந்த சூழ்நிலை விட்டு திரும்பும் பொழுது தேவன் இந்த வாக்குத்தத்தத்தையும் கொடுத்ததையும் நாம் 1-2 அதிகாரங்களில் அதை வாசிக்கும் பொழுது காணலாம். முதலாவதாக பயம் வருவதற்கு காரணங்கள் சுருங்க நான் சொல்லுகிறேன், அதன் பின்பு நாம் தியானிக்கலாம். தேவ சித்தம் செய்யப்படாமல் அது நின்று போனது. அன்றைக்கு ஜனங்களிடத்திலும் ஆசாரிடத்திலும் அர்ப்பணம் இல்லாமல் குறைந்து போனது. ஆசாரியர்கள் மகிழவில்லை என்றும் வேதாகமம் அங்கு சொல்கிறது. சபை பாழாய் போனது என்றும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியம் குறைந்து விட்டது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சந்தோஷமும் குறைந்து விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அபிஷேகமும் குறைந்து விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அல்லது தேவ வாக்கு அறிவிக்கிற பணியும் குறைந்து விட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமான காரியங்கள் அங்கு இருந்ததினால் அவர்களுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. ஆனால் யோவேல் 2ஆம் அதிகாரம் 13-14 வேதம் இப்படித்தான் சொல்லுது. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் உறக்கமும் நீடிய சார்ந்து மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். தேவன் ஒரு நாள் நம்மை தீங்கில விடுகிற தேவன் அல்ல. அவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்ய வேண்டும். ஆனால் நாம் பயப்பட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். திரும்பினால் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், திரும்பினால் என்னென்னலாம் அவர் செய்வாராம். நீங்கள் வாசித்து பார்த்தால் 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை திருப்தியாக்குவேன். 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவருடைய சத்துருக்களை நான் துரத்துவேன். 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், முன்மாரியும் பின்மாரியும் நான் பொழிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 24ஆம் வசனத்தில் நிரம்பி வழியும்படி நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். 25ஆம் வசனத்தில் நான் பலன்களை திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். 27-28 வசனங்களில் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று சொல்லுகிறார். 28-29 வசனங்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, பயம் நிறைந்த சூழலில் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு. இந்த பயத்திற்கான காரணங்களை சொன்னேன். அதிலிருந்து மனம் திரும்பினால் தேவன் செய்ய போகிறதான அந்த பெரிய செயல்களை குறித்து நான் சொன்னேன். இந்த நாளிலே நாம் சுருங்கவைகளை நாம் தியானிக்கலாம். யோவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பயம் வந்துவிட்டதினால் ஏற்பட்ட ஒவ்வொரு நிலைகளையும் நாம் பார்க்கலாம். போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். பாருங்கள், பலி குறைந்து விட்டது. ஆசாரியர்கள் துக்கப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைய சூழல் அதுதான். இன்றைக்கு ஆராதனை இல்லை, பலிகள் இல்லை. ஆசாரியர்கள் எங்கு பார்க்காலும் துக்கித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இவ்விதமான சூழ்நிலை தான் அன்றைக்கு காணப்பட்டது. அதனாலே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் பயம் அவர்களை தொற்றிக் கொண்டது. தேவ சத்தம் உங்களை நோக்கி வருகிறது, தேசமே பயப்படாதே. தேவன் ஒரு நபருக்கு சொல்லவில்லை, கூட்டத்திற்கு சொல்லவில்லை, ஒரு சபைக்கு சொல்லவில்லை, தேசத்திற்கு சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம். நாம் மனம் திரும்பினால், நாம் கர்த்தரண்டை திரும்பினால் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த மகிமையான வார்த்தைகள் தேவ ஜனமாகி நமக்கு அற்புதமாய் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, அப்படியானால் நாம் இப்ப என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி சொல்கிறது,
இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவருடைய கிரியை முடிப்பதுதான் என்னுடைய போஜனம். இயேசு தேவ சித்தத்தை செய்ய வந்தேன் என்று சொல்லுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுதும் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நெருக்கடியான காலத்திலே தேவன் தம்முடைய சபையோடு பேசுகிறார். என் அன்பான தேவ ஜனமே, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்துவது எந்த சூழலும் இயேசு தேவ சித்தத்தை செய்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகவேதான் சென்று போன நாட்களில் நான் பிரசங்கித்தேன், கர்த்தருடைய பரிசுத்த நாளை கூட நாம் பரிசுத்தமாய் ஆசரியாமல் இருக்கக்கூடாது. பலிகளும் ஆராதனைகளும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அது குறையக்கூடாது. தேவனுடைய சித்தம், தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே தேவ சித்தத்தை ரோமர் 12:2 சொல்லும்போது பவுல் சொல்றார், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறிகிறதுனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனால் நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிய வேண்டும். அது என்ன? உங்களையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய பார்வையிலே அவருக்கு உகந்த, அவருக்கு பிரியமான பலியாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவ சித்தத்தை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் மத்தேயு 6:10 நாம் வாசிக்கிறோம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சித்தம் செய்யாமல் நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. தேவ சித்தம் செய்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால மத்தேயு 18:24 இயேசு சொல்லும் பொழுது, ஒருவனும் கெட்டுப்போது தேவனுடைய சித்தம் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிணியாளிகள் அவரிடத்தில் வரும் பொழுது நீங்கள் சுகமடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. லூக்கா 5:13 அவர் பிணியாளியை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் தாம் மரிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பிதா உமக்கு சித்தமானால் என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய போஜனமாய் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, முதலாவது இங்க நடக்கிற காரியம் என்ன? தேவ சித்தம் நிறைவேற்றாமல் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பலிகளும் தொழுகைகளும் இல்லாமல் போயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆகவே தேவனுடைய சித்தம் ஏராளம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கர் 1:4-3 பவுல் எழுதும் பொழுது 4:18 சொல்லும் பொழுதும் ஸ்தோத்திரம் செய்வது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நன்மை செய்கிற நபராய் இருக்கலாம். நன்மை செய்தும் எனக்கு பாடு வருகிறது என்று சொன்னாலும் அதுவும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே கொலேசியர் 1:27 இப்படி சொல்லுகிறார், அருமையானவர்களே, தேவனுடைய சித்தம் நமக்குள்ளே தேவன் இந்த மகிமையான சுவிசேஷத்தை, மகிமையான சத்தியத்தை, அந்த ரகசியத்தை நமக்கு அறிவித்திருக்கிறார். அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே தேவ சித்தத்தை உணர்ந்து அறிந்து வாழ வேண்டும் என்று ஏராளமான வசனங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த காலை வேளையில நாம் தேவ சித்தத்தை ஒரு நாளும் செய்யாமல் நிறுத்திவிடக் கூடாது. தேவனுடைய சித்தம், அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே நாட்கள் பொல்லாததானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவ சித்தம் செய்வதற்கு நாம் மீண்டும் ஆமென் யோவேல் 2 ஆமென் ஸ்தோத்திரம் அங்கு சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாம் தேவனிடமாய் நாம் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். 13-14 வசனங்களே நாம் தேவனிடமாய் திரும்புவோமானால் தேசத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே பயம் வர காரணம் பலிகள் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே உங்கள் பலிகளையும் துதிகளையும் தொழுகைகளையும் நீங்கள் நிறுத்திவிட வேண்டாம். ஆகவே அவைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அது தேவனுடைய சித்தம்.
எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக யோவேல் 1:9 நாம் அங்கு வாசிக்கிறோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பான பலிகள் குறைந்து போய்விட்டது என்று நாம் அங்கு வாசிக்கிறோம். போஜனம் மட்டுமல்ல அருமையானவர்களே, பான பலி அங்கு குறைந்து போய்விட்டது. இது எதை குறிக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிக்கிற வாழ்வை இது குறிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 4:5 என்னை பானபலியாய் நான் வார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அர்ப்பணம் ரொம்ப அவசியமானது. தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றுவது மிக அவசியமானது. அன்னாள் தேவ சமூகத்துக்கு சென்றால் அவளுடைய ஏக்கம், அவளுடைய பாரம், அவளுக்கு இருந்த நிந்தை, அந்த நிந்தையின் மத்தியிலே அன்னாள் செய்தது என்ன? தேவ சமூகத்திலே அவள் பாரம் கொண்டு ஜெபித்தாள். அவள் இவ்வாறு சொல்கிறாள், என் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றினேன். நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. ஒருவேளை பல மன சஞ்சலங்களோடு இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் கர்த்தரிடமாய் திரும்புவோம். வஸ்திரங்கள் எல்லாம் இருதயங்களை கிழித்து கொண்டு, ஆண்டவரே உம்மிடத்துல திரும்புகிறோம். தகப்பனே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு உமக்கு ஆண்டவர் முன்பாக நாங்கள் எங்கள் தொழுகையை நாங்கள் நிறுத்தாமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து வாழ வேண்டும். எங்கள் அர்ப்பணம் மிகவும் அவசியம் என்பதை ஆண்டவர் எங்களோடு கூட நீர் உணர்த்துகிறீர். எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நாம் நம்மை அர்ப்பணித்து வாழ நாம் பழக வேண்டும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக அவசியமானது அர்ப்பணம். நாம் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும். விதமான வாழ்க்கை நாம் செய்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதில் 1:15 அன்னாள் கூறினதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஏற்கனவே நான் சொன்னது போல் அன்னாள் இவ்விதமாய் ஜெபித்ததை நாம் வாசிக்கிறோம். 62 சங்கீதத்தில் 8 நாம் வாசிக்கிறோம், இருதயத்தை ஊற்றுங்கள் என்றே அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 142 சங்கீதம் 2 இருதயத்தை ஊற்றிவிடுகிற ஜபங்களை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆகவே தேவ சமூகத்திலே தன்னை ஊற்றி விடுகிற, தன்னை அர்ப்பணித்து விடுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இன்றைக்கு வேண்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆகவே ஆராதனை இல்லை, பலிகளும் இல்லை, அர்ப்பணங்களும் இல்லை. இவைகளின் நிமித்தம் பயம் வந்துவிட்டது. ஆனால் தேவன் சொல்கிறார், தேசமே மகிழ்ந்து களிக்கூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன். அருமையான தேவ ஜனமே, நம்மை நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை நாம் உணர்ந்தவர்களாக அவருக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழும் பொழுது தேவன் நம்முடைய வேண்டுதலுக்கு, நம்முடைய வாழ்க்கையின், நம்முடைய அர்ப்பணிப்புக்கான பதிலையும் அவர் செய்கிறார். அதே யோவேல் 1:9 வாசிக்கிறோம். அங்கு ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். எபிரேயர் 13 7 17 இங்கு அன்றைக்கு இருந்ததானே தேவ ஜனங்கள் ஆசாரியர்கள் துக்கிக்கும் அளவுக்கு அவர்கள் நடந்திருக்க வாய்ப்புண்டு. ஆசாரியர்கள் துக்கித்திருக்கும்படியான சூழலில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயம் ஆக்கியோன் 13 7 17 சொல்லுகிறார், உங்களை தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆசாரியர்கள் ஒரு நாளும் துக்கிக்க கூடாது. உங்கள் ஆத்துமாக்களுக்காக அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது.
7ஆம் வசனத்திலேயும் இப்படி வாசிக்கிறோம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. 17ஆம் வசனத்திலேயும் நாம் இப்படி வாசிக்கிறோம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால். பாருங்கள், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்யாதபடிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பலி குறைந்து விட்டது. தேவ சமூகத்திலே தன்னை ஊற்றி விடுகிற அந்த ஜெப வாழ்க்கை குறைந்து விடுகிறது. அர்ப்பணம் குறைந்து விடுகிறது. 3வது, ஆசாரியர்களை மறந்து போகிற ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, எங்கே நம்முடைய போதகர்கள், நம்முடைய ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் என்று நிறைய பேருக்கு தெரியல. சிலர் மாத்திரம் இந்த சூழ்நிலை பாஸ்டர் எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்கிறாங்க. அநேகர் அப்படி செய்கிறது இல்லை. ஆசாரியர்கள் மேல் ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும். வேத வசனத்தை நமக்கு போதித்து நடத்துகிற அவர்களை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்றும், அவருடைய இக்கட்டில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும், அவர்கள் துக்கிப்போடு அதை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றும், ஆசாரியர்கள் துக்கிப்படக்கூடாது என்பதையும் தேவன் இங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆசாரிகள் துக்கித்திருக்கிறார்கள். அது நிமித்தமாக பயம் தொற்றிக் கொள்கிறது. என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் இவ்விதமாய் இந்த நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் அர்ப்பணம் எப்படி இருக்கிறது? நம்முடைய பலிகள் எப்படி, தொழுகை எப்படி இருக்கிறது? நாம் நம்முடைய ஆசாரியர்களோடு எவ்விதமான தொடர்புடையவர்களாக, எவ்விதமாக அவர்களை நினைவு கூறவும், அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், அவர்களுக்கு உதவி செய்வோம், நாம் எவ்விதமாய் ஆசாரியர்களோடு கூட தொடர்புடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்விதமான குறைபாடுகள் அன்றைக்கு இருந்ததினாலே பயம் அவர்களை தொற்றிக் கொண்டது. மீண்டும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யோவேல்ல வாசிக்கிறோம். வயல்வெளி பாழாயிற்று, வயல்வெளி பாழாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இங்கு 4ஆவதாக நாம் பார்க்கிற விஷயம், வயல்வெளி என்பது, வயல் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. சபை பாழாய் போன ஒரு சூழலை அன்றைக்கு தேவன் உணர்த்துகிறார். நீங்கள் கர்த்தரண்டையில் திரும்புங்கள், நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பயம். தேவனுடைய சபை ஒரு நாளும் அது பாழாய் போய்விடக்கூடாது என்பது தேவனுடைய பாரமாய் இருக்கிறது. இக்கால சூழலை நாம் பார்க்கும் பொழுது சபைக்கு எதிராக எத்தனையோ சூழல்கள் எழும்பி செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வயல் நிலம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. சபை குறித்ததான ஒரு சரியான வெளிச்சம் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே இல்லாமல் போகிறது. சபை குறித்ததான ஒரு சரியான பாரம் ஊழியர்கள் மத்தியில் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சபை தேவன் ஏற்படுத்தினது, அவர் ஏற்படுத்தின அந்த வயல்வெளி பாழாய் போகாதபடி அதை பாதுகாக்க வேண்டியது மிக உத்தரவாதம் உள்ள ஒரு பணியா இருக்கிறது. ஆகவேதான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த வயல்வெளி பாழாய் போகாதபடிக்கு நாம் மிக கவனமாக அதன் மேல் கவனம் வைக்க வேண்டும். வேதம் சபையை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளுடைய உறவை குறித்து ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உறவில் எந்தவிதமான பாதிப்பும் வராதபடிக்கு சபை தேவன் ஏற்படுத்தின விதமாய் இருக்க வேண்டும். அது பரிசுத்தமானது, அது தேவன் உலாவுகிற ஸ்தலம், அங்கு தேவனுடைய சாட்சிகள் விளங்கும், அங்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார், அங்கு தம்முடைய சபையாகிய மக்களை அங்கே கூட்டி அவர்களை ராஜ்யத்துக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே சபை எப்படி உருவாக்கப்பட்டதோ அந்த நிலையை விட்டு ஒரு நாளும் மாறி போகக்கூடாது. ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு அற்புதமான தலைப்பில் ஒரு செய்தியை சென்னையில் பிரசங்கித்தார்கள். சபை சபையாகவே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களுடைய சபை அநேக மாறுதலுக்குள்ளாய் சென்று விட்டதை நாம் பார்க்கிறோம். தேவன் ஏற்படுத்தின சபை தேவன் விரும்புகிற வண்ணமாய் இருக்குமானால் அது பாழ் போகாதபடி தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய் அது இருக்கும். ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடனே சபை காணப்பட வேண்டும். அவரை பரிசுத்த நடுக்கத்தோடு பயத்தோடு அவரை சேவிக்கிற ஸ்தலமாக இருக்க வேண்டும்.
ஆகவே சபையை குறித்ததான ஏராளமான காரியங்களை நான் சொல்ல முடியும். அருமையான தேவ ஜனமே, ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த வேளையில சொல்ல விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்கிறதானே ஒரு இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த எழுப்புதலே மிக பங்குடையவராயிருந்த இந்த மிஷனரி, அவரை 18ஆம் நூற்றாண்டிலே கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே அந்த சுவிசேஷகரை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தார். ஒரு சமயம் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் வருகிறதானே அந்த பகுதியிலே ஒரு குதிரை வண்டியிலே அவர் அதில் போய் கொண்டிருந்தார். இந்த குதிரை வண்டிக்காரன் அங்கே வழியிலே சென்று கொண்டிருந்த அந்த சகோதரி நிறுத்தி இந்த குதிரை வண்டியிலே ஏறிக்கொள்ளும்படி உதவி செய்யும்படியாக முன்வந்த போது அவள் அந்த குதிரை வண்டியில ஏறி உட்கார்ந்தார். உட்கார்ந்து உடனே அவள் அருகாமையில் இருக்கிற ஒரு நபரை பார்த்து, இவர் யார்? இவர்தான் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டா? இந்த மனுஷனோடு நான் பயணம் செய்ய மாட்டேன், என்னை நிறுத்துங்கள், நான் இறங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னாராம். பாருங்கள், எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த மிஷனரியின் மேல அவ்வளவு ஒரு கசப்பு, அந்த சுவிசேஷம் மேல அவ்வளவு ஒரு கசப்பு. அவள் பயணித்துக் கொண்டிருந்த வாகனத்தை விட்டு அவள் இறங்கி விட்டார். உடனே ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அவரை பார்த்து கேட்டாராம், சகோதரியே, பரலோகத்துக்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இப்படித்தான் நிறுத்துங்கள், நான் நரகத்துக்கு போகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களா என்று கேட்டாராம். இந்த நாட்களிலே சபை சபையாக இருக்க வேண்டும். சபையிலே, சபை என்று சொன்னால் பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிற ஒரு ஐக்கியம், அது கிறிஸ்துவுடைய சரீரமாய் இருக்கிறது. இந்த நாட்களில் சபையில் ஐக்கிய குறைவை நாம் பார்க்கிறோம், பரிசுத்த குறைவை நாம் பார்க்கிறோம், தேவனுக்கேற்ற அந்த நடுக்கத்தை நாம் பார்க்கிறோம். சபை வேறுபட்டு இருக்க வேண்டும் என்று முதல் பிரசங்கத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கித்தார். மாறுபாடான சந்ததி விட்டு உங்களை விலக்கி ரட்சித்து காத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சபையிலே வேறுபாடான உபதேசங்கள் இல்லை. சபை உலகத்தோடு கலந்து விட்ட ஒரு சூழல் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். என கண்பான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அது காணப்படுகிற ஒரு இடம் எதுவானால் அது சபையா இருக்க வேண்டும். ஆகவேதான் நான் உலகத்துக்குள் போனேன், அங்கே சபையை பார்த்தேன், ஆனால் சபைக்குள்ளே போன போது அதுக்குள்ளே உலகத்தை நான் பார்க்க என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, உலகத்திலே அங்கே சபையை தேடி சென்றார்கள், ஆனால் சபைக்குள்ளே சென்ற போது உலகமே சபைக்குள்ளே இருக்கிறதை. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, சபை தேவன் ஏற்படுத்தின விதமாய் இருக்க வேண்டும். அது தன் பரிசுத்த நிலையை, அது தன் அழைப்பை, அது தன் நிலையை விட்டு மாறிவிடக் கூடாது என்பதில் தேவன் மிகுந்த கரிசனையா இருக்கிறார். ஆகவே வயல்வெளி பாழாய் போகாதபடி கர்த்தர் அதை பாதுகாக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த குறைவு இருந்ததினால்தான் அன்றைக்கு பயம் அவர்களை பிடித்து கொண்டது. அடுத்ததாக நீங்கள் வாசித்து பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாருங்கள், பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த யோவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வயல்வெளி பாழாய் போயிட்டு மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பூமி துக்கம் கொண்டாடுகிறது. இங்கே ஏசாயா 11:9 நாம் வாசித்தோம், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆனால் பூமி எங்கே அதனுடைய நிலை துக்கம் கொண்டாடுகிற நிலையிலே காணப்படுகிறது. பூமி விளைச்சலற்ற ஒரு நிலையில் இருக்கிறது. பூமி செழிப்பற்ற ஒரு நிலையில் இருக்கிறது. பூமியின் நிலை மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேசம் பாழாய் போகிறது. இதை எதை குறிக்கிறது? ஜனங்களை குறிக்கிறது. பூமி என்று சொன்னால் ஜனங்களை குறிக்கிறது. இந்த ஜனங்கள் ஏராளமான பிரச்சனைகளால் சிக்கி இன்றைக்கு வேதனை விட்டிருக்கிறதை பார்க்கிறோம். துக்கம் கொண்டாடுகிற நிலைக்கு ஜனங்களுடைய நிலை மாறி போயிருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, இந்த நாட்களே உலகம் முழுவதும் கொடிய வைரஸினால் பாதிக்கப்பட்டு
ஒருபுறம் இந்த வைரஸ் தொற்றினாலே நாடுகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அழிவை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செத்து மடிகிறார்கள். நோய் தொற்று பெருகிக் கொண்டிருக்கிறது. பூமி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. துக்கம் கொண்டாடுகிற நிலைக்கு பூமி தள்ளப்பட்டிருக்கிறது. காரணமே, மனம் திரும்பாத பட்சத்தில் தேசம் மகிழ்ந்திருக்க வேண்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த தேவன் யார் என்பது இந்த பூமி அறியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், பூமி தேவனை அறிகிற அறிவினால் நிறையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை பற்றிய அறிவு இந்த பூமிக்கு இல்லாததினால் இந்த பூமி வேதனையினால் நிறைந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். சமீபத்திலே நாம் பார்க்கிற செய்திகள் என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பாராம். அப்படி திரும்ப கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த பலனை நான் திரும்ப கொடுப்பேன். பூமிக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்கிறது. வெட்டுக்கிளிகள் உலகம் முழுவதும் இப்பொழுது பரவி கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எந்த நிலையில் போய் முடியும் என்று சொல்லி உலகத்தாரால் கணிக்க முடியாத சூழ்நிலையில் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளோட இன்னொரு பிரச்சனையும் பூமியை தொற்றி கொண்டிருக்கிறது. வெட்டுக்கிளியினாலே ஏராளமான வயல் நிலங்கள், தாவரங்கள் அழிந்து ஜனங்கள் ஆகாரத்திற்கு பஞ்சம் ஏற்படும் அளவுக்கு போராட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் இதை திட்டம் தெளிவாக யோவேல் எழுதப்பட்டிருக்கிறது. வெட்டுக்கிளிகள் எப்படி அது அனுப்பப்படும், அதனால் ஏற்படுகிற அழிவு என்ன என்பதை 1-2 அதிகாரங்களில் வாசித்து பார்த்தால் அந்த வெட்டுக்கிளிகள் நிமித்தம் உண்டாகிற அழிவை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதை தேவன் என்ன செய்கிறாராம்? திரும்ப நான் அதை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். அது எப்படி வளத்தை கெடுத்து போடும் என்பதை தேவன் திட்டமாக சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். நாட்களை, காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆலயமில்லையே என்று நீங்கள் பலிகளை நிறுத்திவிட வேண்டாம், ஆராதனை நிறுத்திவிட வேண்டாம், அர்ப்பணிப்பை விட்டுவிட வேண்டாம், ஆசாரிகள் இல்லை என்று அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டாம். இத்தனை செய்திகள் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பூமியை பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வயல் நிலத்தை பாருங்கள், சபைகள் கூடின சபைகள் செய்த ஊழியங்கள், தரிசனங்கள் இன்றைக்கு நின்று போய்விட்டது. சற்று ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பாருங்கள், தேவன் தேசத்தில் செய்கிற காரியத்தை யோவேல் 1 நாம் வாசிக்கிறோம். இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இப்படிப்பட்ட காரியம் இதுவரைக்கும் சம்பவித்தது உண்டா? உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு தெரிவிக்க கடவர்கள். என்ன? பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது என்று ஆண்டவர் இங்கு தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தேசத்துக்கு வருகிற அழிவை அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியம் இதுவரை நடந்ததில்லை. ஆகவே குழம்பி போகிறார்கள் இந்த தேசத்தின் ஜனங்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூமி மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டிய இந்த பூமி துக்கம் கொண்டாடும் அளவுக்கு தள்ளப்பட்டிருக்க காரணம், தேவனுடைய செயலை இந்த பூமி அறியவில்லை. தேவ ஜனமே, இது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகுந்த ஜாக்கிரதையா இருந்து நாம் செயல்பட வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவேல் 1:10 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், விளைச்சல் அழிக்கப்பட்டது. அதனால் என்ன பாருங்கள், புது திராட்சரசம் வற்றி போயிற்று, விளைச்சலே இல்லை, அவளெல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டது. பூமி துக்கம் கொண்டாடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், புது திராட்சரசம் வற்றி போயிற்று. இந்த புது திராட்சரசத்தினுடைய அர்த்தம் என்ன? பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேயும் சங்கீதம் 104:15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். பாருங்கள், திராட்சரசம் களிப்பாக்கும். 104ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்களையும் உண்டு பண்ணும். முகக்களை உண்டு பண்ணுகிற, மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற, களிப்பை உண்டு பண்ணுகிற இந்த அனுபவம் இன்றைக்கு குறைந்து விட்டது. திராட்சரசம் வற்றி போயிட்டு என்னுடைய பொருள் என்னன்னா, சந்தோஷமே இல்லாம போய்விட்டது. பூமியை துக்கம் பிடித்து கொண்டது. சந்தோஷத்தை கொடுக்கிற திராட்சரசம் இல்லை,
மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியம் இல்லை. முகக்களை உண்டு பண்ணுகிற அந்த சந்தோஷம் இன்றைக்கு இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பயத்திற்கு காரணம் என்ன? இத்தனை காரியங்கள் இந்த பூமியில நடந்தது நிமித்தம் மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது இல்லை. அந்த மகிழ்ச்சி அவன் இழந்து போயிருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த சூழ்நிலை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திராட்சரசம் மட்டும் மற்றி போகவில்லை, சந்தோஷம் போயிடுச்சு ஐயா, சந்தோஷ வாழ்க்கையில் இல்லை, மகிழ்ச்சி நான் இழந்து போயிருக்கிறேன், மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வாய்ப்பில்லை என்றெல்லாம் கூட நாம் சொல்லிவிடலாம். அருமையான தேவ ஜனமே, இறுதியாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்திலே தான் தொடர்ந்து வாசிக்கிறோம். எண்ணெய் மாண்டு போயிற்று பயிரிடும் குடிகளே, பாருங்கள் சபையே விழித்துக் கொள்வோம். எண்ணெய் மாண்டு போயிற்று. வேதாகமத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 23:5 சொல்லுகிறார், ஆண்டு உன் சத்துருக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். எண்ணெயை குறித்து வேதாகமம் சொல்லுகிற ஏராளமான சான்றுகளை சொல்ல முடியும். அருமையான தேவனுடைய, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இது அதிகாரத்திற்கு ஆமென் உரியதா இருக்கிறது. புது எண்ணெயினால் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம மேலிருந்த அந்த அபிஷேகம், தேவன் கொடுக்கிற அந்த அதிகாரம், அந்த வல்லமை நாம் இன்றைக்கு இழந்து போகிற ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. எண்ணெய் மாண்டு போயிட்டு என்று சொன்னால் குறைந்து விட்டது, அந்த அபிஷேகம் குறைந்து விட்டது, இந்த அதிகாரம் குறைந்து விட்டது. ஆனால் எது தொற்றிக் கொண்டது? பயம் தொற்றிக் கொண்டது, துக்கம் தொற்றிக் கொண்டது. வயலெல்லாம் பாழாய் போய்விட்டது, விளைச்சல் அழிக்கப்பட்டிருக்கிறது, ஆசாரிகள் துக்கிக்கிறார்கள், ஆலய பணிகள் எல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது, பானபலியாகி அர்ப்பணம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சூழ்நிலைகள் மாறி இருக்கிற இவ்வேளையில ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிடமாய் திரும்புங்கள், என்னிடமாய் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இவ்விதமான சூழ்நிலை இருப்பதினாலே என்ன ஆனதான் பாருங்கள். யோவேல் 1:17 வாசிக்கிறோம். விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீர்ந்து போகிறதினால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. களஞ்சியங்கள் எல்லாம் இடிந்து போயின. பாருங்கள், மண்கட்டியின் கீழ் விதையானது மக்கி போனது. தேவனுடைய வசனம் விதைக்கப்படாத, தேவனுடைய வசனம் விருத்தி அடையக்கூடாத ஒரு தடை இன்றைக்கு பெருகி இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை எங்கு பார்த்தாலும் பிரசங்கித்துக் கொண்டே இருப்போம். வசனம் இன்றைக்கு அது மண்கட்டியின் கீழே மக்கி போகிற நிலைமைக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வானம் பூமி ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகிறதில்லை. அவருடைய வார்த்தையை அறிவிக்கிற பணி இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இது சாத்தானுடைய பயங்கரமான ஒரு திட்டமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே நாம் விழித்தெழுந்து செயல்பட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். சுவிசேஷத்தை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்கணும். எங்க கொண்டு போனாலும் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும். அருமையான தேவஜன், அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் அவர்கள் அடித்து சிறைச்சாலையிலே கொண்டு போய் வைத்தார்கள். சிறை கம்பிகளுக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சரீரம் முழுவதும் காயங்கள், தொழுமரத்தில் கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் அங்கே அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். கட்டப்பட்ட நிலையிலே, காயப்பட்ட நிலையிலே துதித்து பாடினார்கள். நடுராத்திரியிலே அந்த சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிறை கதவுகள் திறந்தது. மற்ற கைதிகள் அவர்கள் ஓடி போகும்படி தீவிரித்தார்கள். இவர்கள் திறந்திருக்கிறதை கண்ட அந்த காவலாளி அவன் பயந்து, அதற்கு அதிபதியாயிருந்தவன் தன்னை கொலை செய்து கொள்ளும்படியாய் முயற்சிக்கிறான், அந்த சிறை அதிகாரி. ஆனால் பவுல் அவரை பார்த்து சொல்ல, உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே, ஒருவரும் தப்பி போகவில்லை. ஆனால் கட்டுகள் அருந்தது, அற்புதம் நடந்தது. அந்த இரவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். வசனம் மண்கட்டின் கீழே மக்கி போகிற நிலை நாம் விட்டுவிடக்கூடாது. தேவ வசனத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். எந்த சூழ்நிலும் தேவ வசனத்தை நாம் ஹல்லேலூயா விட்டு விலகாதபடிக்கு அதை
நாம் பிரசித்தம் பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பணியை எந்த ராஜ்யமும் எந்த சூழ்நிலையும் அது தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இவ்விதமான சூழ்நிலையை தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரு மனிதன், ஒரு விசுவாசி இரவிலே படுத்துறங்கும் போது ஒரு சொற்பனம் கண்டாராம். அந்த சொற்பனத்தை கண்டு அவர் விழித்து பயந்து ஒரு தீர்மானம் எடுத்தாராம். என்ன தீர்மானம் தெரியுமா? இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு நபருக்காக நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன். அப்படி என்ன அந்த சொற்பனத்திலே அவர் பயந்தார் என்று சொன்னால், அவர் எக்காலம் ஊதுகிற சத்தம் கேட்டாராம். தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறதை கண்டாராம். ஏராளமான ஜனங்கள் அங்கே வலதுபுறத்தில் அழைக்கப்பட்டார்கள், இடதுபுறத்தில் அழைக்கப்பட்டார்கள். அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக வேறு பிரிக்கப்பட்ட போது, அன்பான தேவ ஜனமே, அப்பொழுது ஒரு மனிதனை வேறு பிரித்து கொண்டு சென்ற போது அந்த மனிதன் இவ்வாறு சொன்னான், ஐயா ஐயா, என்னை ஏன் இங்கு கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டான். அப்போ சொன்னான், அந்த பூமியிலே நீ ஆண்டவர் இயேசுவை அறியவில்லை, அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நீ பின்பற்றவும் இல்லை, நீ மனமாறுதல் அடைவதற்கு உனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட போது நீ அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனாய், ரட்சிப்புக்கான வழியை நீ இழந்து விட்டாயே, ஆகவே உன்னை வேற இடத்திற்கு நியாயத்திற்கு கொண்டு போகிறாள் என்று சொன்னான். அப்போ வேதனைப்பட்டு சொன்னான், ஐயோ இப்படியெல்லாம் நடக்கும் சொல்லி எனக்கு தெரியாது ஐயா. அப்பொழுதுதான் பக்கத்திலே நின்ற ஒருவரை அவன் காண்பித்தான். இதோ இருக்கிறாரே இந்த நபர், நியாயாசனத்துக்கு முன்பாக அவன் சொல்கிறான், 30 ஆண்டுகள் என்னோடு பணியாற்றினார், ஒரு நாள் கூட இந்த ஆண்டவரை பற்றி எனக்கு சொல்லவில்லை. 30 ஆண்டுகள் என்னோடு பணியாற்றினவர் எனக்கு சொல்லி இருந்தால் எனக்கு இந்த நிலை வந்திருக்காது என்று சொன்னாராம். திடீரென்று அந்த விசுவாசி விழித்து கொண்டார். தன்னோடு பணியாற்றுகிற ஒரு நபர் சொன்ன அந்த காரியங்களை கேட்டு அவர் விழித்து கொண்டு அவர் அலறி அன்னைக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாராம். சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவ வசனத்தை நாம் கொண்டு செல்லுவோம். யோவான் 4 அதிகாரம் 28, 29 வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 4, 28, 29 வசனங்களை நாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். பாருங்கள், ஒரே ஒரு நபரைத்தான் இயேசு சந்தித்தார். துறமண்டையில் இருக்கிற ஒரு ஸ்திரியை சந்தித்து அவளோடு கூட தண்ணீர் கேட்டால், அவர் தண்ணீர் கொடுக்கும் பொழுது அவர் சில வார்த்தைகளோடு பேசி அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசினார். அன்று சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷம், அந்த செய்தி அவளுக்குள்ளே பற்றினது. அவள் அந்த ஊருக்குள்ளே ஓடினாள், சமாரியாவுக்குள்ளே ஓடினாள். அந்த பட்டணம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு சொன்னார், என் வாழ்க்கை குறித்து சொன்னேன், ஒரு மகா பெரிய மனிதனை நான் கண்டேன், வந்து பாருங்கள் என்று ஏராளமானவர்களை அழைத்து கொண்டு வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வசனம் எவ்வளவு சீக்கிரம் விரைந்து செல்லுகிறது என்பதை பாருங்கள். வானம் பூமி ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அது ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே சத்தியத்தை நாம் அறிய வேண்டியது மட்டுமல்ல, சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. அருமையான தேவன், எப்படிப்பட்ட அர்ப்பணத்தோடு நாம் வாழ்கிறோம், எந்த நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய நிலைகளை சற்று யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காலை பொழுதுல அவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும், ஏன் இவர்களுக்கு இந்த பயம் வந்தது? பயம் வர காரணம் விவிதமான குறைபாடு. ஆசரிப்பு குறைந்து விட்டது, அர்ப்பணிப்பு குறைந்து விட்டது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆசாரியர்கள் துக்கிக்க ஆரம்பித்து விட்டார்கள். வயல் ஊழியம் பாழாய் போய்விட்டது, ஊழியம் நடைபெறாமல் போய்விட்டது. பூமி துக்கம் கொண்டாடுகிறது. பூமியிலே கொள்ளை நோய்களும் பாழ்கடிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. புது ரசத்தின் அந்த மகிழ்ச்சி குறைந்து போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். ஆகவே புது ரசத்தினுடைய அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சி அவர்கள் இழந்து போய் எண்ணெய் மாண்டு போனதினாலே அவருடைய வாழ்க்கையில் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் இழந்து போன நிலைமையில் அவள் எப்படி இருக்க முடியும்? தேசத்தோடு தேவனுக்கு வழக்கு அதி சீக்கிரத்தில் மானிடனே இருக்கு என்ற பாடல் அன்றைக்கு பாடினார்கள். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்தை நியாயம் தீர்க்கும் நாள்
வந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனம் விழித்து கொண்டு தேசத்தோடு தேசமா நம்ம சேர்ந்துடக்கூடாது. நாம் வேறுபட்டு தேவ ஜனம் என்பதை நாம் விளங்க செய்ய வேண்டும். ஆகவே நம்முடைய வஸ்திரங்கள் அல்ல. ஆகவே தான் 13-14 வசனங்களே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அலறி அழுங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசேஷித்த நாளை நேமியுங்கள், உபவாச நாளை நேமியுங்கள், ஜெபியுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். அதைத்தான் நாம் வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்குறு, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இதற்கு பின்பு நீங்கள் வாசித்து பார்த்தால் அப்பொழுது ஆண்டவர் செய்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் அங்கு பார்க்கலாம். அங்கேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 19ஆம் வசனத்திலிருந்தே அவர் சொல்லுகிறார், உங்களை திருப்தியாக்குவேன், உங்கள் சத்துருக்களை நான் துரத்துவேன். 20ஆம் வசனத்தில் 23 முன்மாரியும் பின்மாரியும் பொழிய பண்ணுவேன். 24 ஆகவே நிரம்பி வழியும்படியான நன்மைகளின் பலன்களையும் ஆத்துமாக்களையும் தருவேன், பலன்களை திரும்ப தருவேன். வெட்டி கிளிகள் பற்றி தந்த பலன்களை நான் திரும்ப தருவேன். அருமையான தேவனுடைய, நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் என்று சொல்கிறார். உங்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஆகவே அந்த நாட்களிலே தேவன் யார் மேலெல்லாம் தன்னுடைய ஆவியை ஊற்றுவாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய குமாரன் மேலும் குமாரத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். மூப்பர்கள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அவள் தீர்க்கதரிசன குமாரன் சொல்லுவார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஆவியினால் தேவன் நம்மை நிறைத்து இந்த நாட்களுக்கு வேண்டிய பலனும் ஞானத்தையும் ஆண்டவர் நமக்கு அருளி அற்புத விதமாய் தேவன் இந்த நாட்கள் நம்மை பயன்படுத்த போகிறார். தேவ அபிஷேகத்தை பெற்ற ஜனங்களுக்கு நிகரான ஜனம் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது. இழந்ததை நாம் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிற தேவனிடத்துக்கு திரும்புவோம், பயங்களை விளக்குவோம். தேசமே மகிழ்ந்து களிக்கூறு என்று நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்களுடைய கண்கள் பார்க்கும்படி உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் திருச்சபையிலே, உங்கள் தேசத்திலே, பட்டணத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரியவர். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் திருநாமத்தினால் உம்மை நோக்கி பார்க்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தையின்படி தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, மகிழ்ச்சியற்ற நிலைமை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று அறிக்கை செய்ய முடியாத நிலைமையில் பயந்திருக்கிற சூழலை பார்க்கிறோம். அன்றைக்கு அவர்கள் பயந்ததற்கான காரணம், ஆசரிப்பிள்ளை, அர்ப்பணிப்பிள்ளை, ஆசாரியர்கள் மகிழவில்லை, வயல் நிலம் பாழாய் போனது, சபை ஆராதனைகள் இல்லை, விதைகள் விதைக்கப்படுகிற பணி இல்லாமல் போயினது, புது ரசம் ஆண்டவரே அங்கு மாண்டு போனது, எண்ணெய் குறைந்து போனது. இவ்விதமான காரியங்கள் எல்லாவற்றும் நீர் ஆண்டவரே காணப்பட்ட குறைவுகளை நீர் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீரப்பா. ஆனால் இவைகளின் மத்தியிலும் நீங்க 12-13 வசனங்களில் நீங்கள் திரும்புங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் திரும்பினால் தேசத்தில் நீங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இனியும் உலகத்தோடு நாங்கள் சேர்ந்து பயந்து ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து விடாதபடி உலக சூழலை மத்தியில உன்னதமான வெளிப்பாடு பெற்ற பிள்ளைகளாகி நாங்கள், தேவ அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரை கற்றிடமாய் திரும்பி ஆண்டவரே எங்களுடைய வஸ்திரங்களை, இருதயங்களை கிழித்து கொண்டு ஜெபித்து ஆண்டவரை மீண்டும் புது ரசத்தினாலும், மீண்டும் எண்ணெயினாலும், மீண்டும் வயல் நிலங்கள் செழிப்பினாலும், மீண்டும் ஆண்டவரை ஆராதனை துதிகளினாலும், மீண்டும் ஆசரிப்பு காரியங்களினால் அர்ப்பணிப்பினாலும் நிறைந்த ஆண்டவரை ஒரு வாழ்க்கை நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரே தேசத்திலே ஒரு மாறுதலை நீர் உண்டு பண்ண பெரியவராக பெரிய காரியங்களை செய்ய போகிறபடினாலே நாங்கள் எங்களை திரும்புவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தி கேட்டபடி பிள்ளைகள் ஒருவேளை தேவனிடமாய் திரும்பாமல் இச்சூழலை பயந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் தேவரே இருந்த வார்த்தையின் மூலங்களோடு பேசியிருக்கிறேன். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நிச்சயமாய் செய்வார். அந்த விசுவாசத்தோடு அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
தேசத்திலே தேவன் செய்ய போற மகத்தான செயலுக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்திட தேவனுடைய ஜனத்தோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்துக்கான காரணங்களையும் நாங்கள் அர்ப்பணித்தால் தேசத்திலே செய்ய போகிற மகத்தான செயல்களையும் இன்றைக்கு தியானிக்க கேட்டோம். ஆண்டவரே கர்த்தாவே, பட்சிக்கப்பட்ட பலன்களை நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, ஏராளமான நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்வேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடினால், அந்நாளில் ஆவியை ஊற்றுவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடினால், திருப்தி ஆக்குவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடினால், நிரம்பி வழிய பண்ணுவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடினால், அந்த வாக்கு தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையில் அது நிறைவேறுவதாக இந்த ஜீவனுள்ள வசனங்களுடைய ஜனத்தோடு இடைப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் பயப்படாமல் மகிழ்ந்து களி கூறட்டும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். யாதி பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். தேவையுள்ள ஜனங்களுடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, சபை நீர் ஏற்படுத்தின விதமாய் இருக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர நீர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மேன்மை துதிய புகழ் உமக்கு மாத்திரம் கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் வழி நடத்துதலும் சமாதானம் இன்னும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.